தேர்தலுக்கு இன்னும் ஒரு 9 மாதங்கள் இருக்குது, 8-9 மாதங்கள் இருக்குது. அது முன்னாலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார். இது ஒரு முன்னெச்சரிக்கையா இல்லை தேர்தல் பயமா? தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றுதானே சொல்லுவோம். ஆமா. ஆனால் அரசாங்க திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாங்க. ஏப்பா மு.க.வை தூக்கிட்டீங்க? பதவி ஏற்கும் போது மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்ப என்ன சொல்றீங்க? உங்களுடன் ஸ்டாலின். அவர் போகக்கூடிய அந்த காரை அந்த பஸ்ஸை சுந்தரா டிராவல்ஸ் சொல்லி திமுக சொல்றாங்க. ஆமாப்பா. இல்லை திமுக இல்லை, பர்டிகுலராக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலினே சொன்னார், இந்த சுந்தரா டிராவல்ஸில் ட்ராவல் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய தனி விமானம் அது மாதிரி பெரிய பெரிய கோடிக்கணக்கான காரில் நீங்கள் போவீங்க. அந்த காரு பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த எப்போ பார்த்தாலும் அதிமுக பலவீனமாக போச்சு, அது அதிமுக சித்தாந்தத்தில் தோற்று போச்சு, அதிமுக அதனோட கொள்கைகளை பாஜகட்ட அடமானம் வச்சு. எப்போ நீங்கள் போய் அங்கே பாஜகவோட மந்திரி சபையில் இருந்தீங்களே, அப்போல்லாம் அதிமுக அப்படியே சொல்லிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சார் டவுட்டு? தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க என்ன செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்குருவாங்கன்னு. விடமாட்டோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உங்களை விடமாட்டார். தாவேகாவுக்கு அந்த எண்ணம் இருக்குது, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது உங்களுடைய உரிமையாக இருக்கலாம். ஆனா உங்களால் அது முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்ப முடியக்கூடிய கட்சி அதிமுக தலைமையில் வந்தால் அது சாத்தியம். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் மூத்த வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு அக்னீஸ்வரன் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேர்தலுக்கு இன்னும் ஒரு 9 மாதங்கள் இருக்குது, 8-9 மாதங்கள் இருக்குது. அது முன்னாலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார். இது ஒரு முன்னெச்சரிக்கையா இல்லை தேர்தல் பயமா? இல்லை, தேர்தல் பயம்லாம் அதிமுகவினுடைய தொண்டனுக்கே இல்லாத போது தலைவனுக்கு என்ன தேர்தல் பயம், அச்சமெல்லாம்? ஒரு இவங்க நினைப்பாங்க, அந்த லண்டனில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, ஒன் ஹூ ஃபாஸ்ட் மேக் இட் சக்சஸ் அப்படின்வாங்க. எவன் ஒருவன் வேகமாக இயங்கி கொண்டே இருக்கிறானோ அவன் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறான்றதான பொருள். அது மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பேருமே எல்லாரும் முதலமைச்சராகணும்னு கனவு காண்றாங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஆகவே அடிப்படை கட்டமைப்பும் 31 ஆண்டு கால தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அந்த அனுபவமும் இருக்கிற ஒரே கட்சி திமுக கூட இல்லை சார். இன்னைக்கு ஊடகத்தை கையில் வைத்துக்கொண்டு மக்களை, மாணவர்களை, விவசாயிகளை மூளைச்சலவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி அல்ல, உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று மக்கள்கிட்ட போய் நிற்கிறாரு. அவ்வளோதான். இந்த பிரச்சார பயணத்தை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வருது. அதாவது ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது அடேங்கப்பா இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இந்த கூட்டங்கள்லாம் வாக்கா மாறுமா? 100% வாக்குகளாக மாறும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சதவீதம் வெறும் 3% தான். 2021 இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சொன்னது அல்லது சொன்னதை செய்யாம விட்டது, சொல்லாததையும் சேர்த்து செஞ்சது, கடன் நிறைய வாங்கினது, வரியை உயர்த்தினது, இது எல்லாம் மக்கள் அப்படியே வேதனையில் புழுங்கி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா? என்னப்பா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 10,000 ரூபாயில நாம குடும்பத்தை ஓட்டிட்டோம். இன்னைக்கு 13,500 ரூபாய் இருந்தாலும் குறைந்தபட்சம் கரண்ட் பில்லே 8,000 ரூபாய் வந்துருது சார். சார், இந்த ஆட்சியே விடியல் ஆட்சின்னு தானே சொன்னாங்க, நீங்க விடியலே இல்லைங்கிறீங்க. அது கரெக்டு சார். மேல வானத்துல கூட விடிவெள்ளின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்துருச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல, அதுதான் முதல் வெள்ளி. முதல்ல அது வென்றது, மற்றதெல்லாம் சிறு சிறுசா இருக்கும். அதனால்தான் புனித வெள்ளி என்று வைத்தார்கள். ஆகவே ஒவ்வொரு பொருளுக்கும் தமிழில் ஒரு அர்த்தமும் ஒரு அனுபவமும் இருந்த வார்த்தைகள்லாம் நம்ம
ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை விடியல் ஆட்சி அப்படின்றாங்களே. சரி, நான் கேட்கிறேன், நீங்க எதுக்குத்தான் விடியலை தந்தீங்க? ஏதாவது ஒரு விடியலை சொல்லுங்களேன். நீட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா முழுவதும் யாரும் பெறாத ஒரு இதை உள் இடஒதுக்கீட்டின் மூலம் மாநிலத்திற்கு இந்தியா முழுவதும் யாராவது இன்னைக்கு 7.5 நடைமுறைப்படுத்தினாங்களா? ஒரு விடியலை தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர். அப்படி இருந்தும் அந்த தேர்தலில் தோத்துட்டாரா சார்? காரணம் 10 ஆண்டு கால ஆட்சி, தோக்கல. 75 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க சார். ஆகவே அதுவே போதுமா? அதுவே போதுமா? போதும் என்ற அர்த்தம் இல்ல. 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 10 வருஷம் ஆட்சியில இல்லாதவங்க அப்பதான் தத்து தருமாறி கபடி கோட்ல எல்லையை தொட்டது மாதிரி தொட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு கெட்ட பேரை நிறைய வாங்கியிருக்காங்களா இல்லையா? ஆகவே இந்த இந்த நிதர்சனமான உண்மைன்னா, அப்பா எடப்பாடி எவ்வளவோ பரவாயில்லப்பா, அந்த மனுஷன் சாதாரண மக்களோட மக்களா பழகுனார்ப்பா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்படிங்களா சார், சேலத்துல ஒரு கரும்பு தோட்டத்துக்கு போகிற போது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு சிமெண்ட் போட்டுக்கிட்டு போனாரு. ஆனா அதே இது திருவாரூர்ல முன்னாள் அமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் அழைச்சிட்டு போறாங்க. அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்டியை மடிச்சு கட்டி அதோட தான் போனார், வெறுங்காலோட தான் போனார். ஒரு விவசாயிக்கும் ஒரு விவசாயி போன்ற நடிகனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவர் பேசிக்காவே விவசாயிங்கிறதுனால அப்படி போறாரு. இவர் விவசாயமே பார்த்தது இல்லையே. நீங்க இவங்க அரசியலவே விவசாயமா பண்றாங்களே, அறுவடை பண்றாங்க. ஆமா, சேகர் பாபு எங்கே இருந்தார், இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? அவர் அறநிலைத்துறை கொடுத்தீங்க. ஏன் முத்துசாமி அவர்களிடம் இருந்த சிஎம்டிஏவை புடுங்கி ஏன் இவர்கிட்ட கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தாங்க சார்? உங்களுடைய அந்த பக்கத்துல அந்த நிலத்தெல்லாம் இது பண்ணி பண்றதுக்காக கொடுத்தீங்க. அது மக்களுக்கு தெரியாதா என்ன? ஆக எல்லாவற்றிலும் ஒரு கணக்கு. நான் இவ்வளவு நாள் கேட்கிறேன். இப்ப இந்த 2 வாரமா பாருங்க சார், நம்ம எதிர்கட்சியா இருக்கிற நாமளே என்ன சொல்லுவோம்னா, தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று தானே சொல்லுவோம். ஆனால் அரசாங்க திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாங்க. ஏப்பா மூக்காவை தூக்கிட்டீங்க? பதவி ஏற்கும் போது மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்ப என்ன சொல்றீங்க? உங்களுடன் ஸ்டாலின் என்று சொன்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, ஒருத்தர் சொன்னாராம், ஐயா கலைஞர் அவர்களுக்கு நிறைய எதிர்மறை வாக்குகள் இருக்குது, அதனால அவர் பேரெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அப்படி சொல்றீங்க? ஆமா, இனிமேலுக்கு நீங்க தானே முதலமைச்சர், நீங்க தான் மும்மாறி பொழியக்கூடிய நலத்திட்டங்கள் செஞ்சிட்டீங்களே, ஆகையினால உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அதனால அந்த பேரை தூக்கிருங்கன்னு சொன்னாங்களா. இப்ப உங்களுடன் ஸ்டாலின், இதுதான் உங்களுடைய பிரச்சனையே. தமிழ்நாட்டு மக்களான பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? நான் அடுத்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி உங்களோட துணை முதலமைச்சராகி நாக்க போறீங்க இல்ல. உங்க குடும்பத்துல நிறைய முதலமைச்சர் வந்துட்டீங்க. ஆனால் ஒரு 74 ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சியில என்னாலையும் முதலமைச்சரா வர முடியும்பா என்று சொல்லுகிறார் என்றால், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இவங்க வச்ச வேலை தானே. அதுதான் தர்மம் தலை காக்கும். தக்க சமயத்தில் அது உயிர் காத்திருக்கா இல்லையா? அப்படி சொல்றீங்க. ஆமா, இவர் 3வது அத்தியாயம் இப்படித்தான் வரணும்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 33 கான்ஸ்டுவன்சி வரைக்கும் கவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் முன்னால் சொன்னார், இந்த மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் உடைஞ்சிடும், அது அதிமுக கூட வந்துடுவாங்க அப்படின்னு. ஆனால் எதுவுமே அந்த மாதிரி உடைஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் பிரச்சாரத்தை இப்போ மேற்கொண்டுகிட்டு தான் இருக்காது, அவருடைய பிரச்சார பயணங்கள் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கிடையில் ஒரு பெரிய கட்சி தன்னோட கட்சியோட இணையும் அப்படின்ட்டு இருக்காரு சார். ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணி உடையும்னு சொல்லி அது நடக்காமல் போச்சு. இப்போ பிரச்சார பயணங்களை தொடங்கிட்டாரு. அந்த பெரிய கட்சிங்கிறது எந்த கட்சியை குறிப்பிடுறாரு சார்? இல்லை, ஏற்கனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைன்னு சொன்னார். ஆனால் அது நடக்காமல் போச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது நடந்திருக்கு. ஆனால் வெளிக்காட்டிக்கிறாமல் இருக்கிறாங்க. நீங்கள் வேங்கை வயலில் சிபிஐ கேட்டாங்கல்ல, கொடுக்கல. சிபிஐக்கு கொடுத்த உடனே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நன்றி தெரிவித்தார் மாநில முதலமைச்சர்கிட்ட போய், நாங்கள் கேட்டோம், நீங்கள் சிபிசிஐடி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. இந்த யூடியூப் சேனல் வாயிலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், சிபிஐ கொடுக்கல, அதுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. பரவாயில்ல, நான் கேட்டேன், நீ கொடுக்கல, ஆனால் நீங்கள் கொடுக்கல, அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னும் அடித்தட்டு மக்கள் இன்னும் பாமரர்களாகவே இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இல்லை, அப்போ கேட்பா அவங்களும் எங்களுக்கு அதாவது ஆட்சியில் பங்கு வேணும், துணை முதலமைச்சர் கொடுக்கணும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு பெரிய அது ஒரு பூதாகரமாக வெடிக்கலையே சார்.
ஆட்சியில் பங்கு வேணும்னு சொன்னால் ஆதவர்ஜனை தான் தூக்கி கட்சியை விட்டு வெளியேற்றி விட்டீங்க. தமிழ்நாட்டில் இப்போ நீங்களும் நாமளும் அடிப்படை அரசியலை பேசுகிறோம், அதெல்லாம் இன்னைக்கு தேவை கிடையாது. 1000 கோடி இருந்துச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் தமிழ்நாடு பறக்கும், வெடிக்கும், பிரளயமாகும். திரு ஆதவர்ஜனை உருவாக்கி உற்பத்தி பண்ணி கொண்டு வந்ததே திமுக தான். அங்கே எம்பி சீட்டு கேட்டிருக்கிறாரு, அவங்க கொடுக்கல. விசிகாவுக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணிவிடன்னு சொல்லி நீ அங்கே போய் தனி தொகுதி கொடுக்க மாட்டாங்க, நீ பொது தொகுதி கேளுன்னு அங்கே ஆசையை காட்டி தலைவனை வெளியேற்றி விட்டாங்க. எங்கள் ஊரில் கூட கெடா வெட்டுகிற போது அந்த அந்த கெடாவை அன்னைக்கு தான் குளிப்பாட்டுவாங்க. ஆடை குளிப்பாட்டி தலை விட்டுறது, ஆடை குளிப்பாட்டி மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அது நினைக்கும், ஆஹா இன்னைக்கு நான் குளிர்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு கதம்ப பூலாம் போடுவாங்க, அப்புறம் போட்டு இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு திமுகவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் அன்னைக்கு பாலமாக இருந்தார், திரு ஆதவ் அர்ஜுன். அவர் வேலை முடிஞ்சு போச்சுல, இவங்க தான் 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, நீ விசிகாவுக்கு போங்க, அங்கே பொது தொகுதியை கேளுங்கன்னு சொல்லி வச்சதும் திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள், அதிகார புள்ளிகள். அப்போ இங்கே போயிட்டாரு, இங்கே போயிட்டு இங்கேயும் வந்து அவர் ஆரம்பிச்சார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னாரு. துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருந்தாரு, அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு, எப்பா நீ எனக்கே வேட்டு வச்சிடாத, இந்தா போ வெளியே அனுப்பிச்சுட்டு. இப்போ அங்கே போய் தாவேக்காவுலையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால சாத்தியப்படக்கூடியதை அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சட்டமன்ற, நாடாளுமன்ற அல்லது ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்து அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி பதாதைகள் ஒட்டி மைக்க பிடிச்சி எல்லாம் வந்து தலைவனுக்கு பின்னாடி ஒரு மாலையை வாங்கி அல்லது வந்து ஒரு இதை வாங்கிட்டு பல மணி நேரம் காத்திருந்து அந்த தலைவன் உன்னை பார்க்காமல் போகிற போது படுகிற துன்பமும் வேதனை இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் பட்டா ஆதவர்ஜன் வந்தாரு, அவர் வந்தாரு, சல்லுன்னு இறங்கினாரு, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இருக்கட்டும், அது அவருடைய விருப்பம். ஆனா அதே மாதிரி தான் இன்னைக்கு திமுகவும் அப்படித்தானே பண்றாங்க. அதான் சார், இந்த பெரிய கட்சி வரும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, அதிமுக தரப்புல இருந்து பேசுறீங்க. ஆனால் வந்து தாவேக்காவில இருந்து அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸே இல்லையே. ஆதவ் அர்ஜுனா வந்து கடுமையாக விமர்சனம், இப்போ விஜயே விமர்சனம் பண்ணலை, ஆனால் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம் பண்ணுறாரு. இது வந்து இது விஜய் சொல்லி நடக்குதா எப்படிங்க சார்? அது வந்து சார் அவங்க இங்கே உண்மையிலேயே சொல்கிறேன், கலைஞரிடமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் அரசியல் பாடத்தை கற்றுக்கிட்டவர் தான் அண்ணன் திருமாவளவன். அவர்கிட்டயே நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியே போயிட்டீங்க. பாவம் தாவேக்கா அங்கே போயிட்டு புதுசாக ஒரு இதை ஆரம்பித்து நீங்கள் போட்டுக்கிறாங்க, அது வேற. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அனுபவமும் கட்டமைப்பும் வேற எந்த கட்சியிட்டும் இல்லை அப்படின்ற பார்வையில் இருக்கிறேன். ரெண்டாவது, முன்கூட்டியே தன் பணியை ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா பேசுங்க, எல்லாத்த பேசுங்க, ஆனால் நான் வேலை செய்யக்கூடியவன், நான் சாதாரண விவசாயி. அவர் போகக்கூடிய அந்த காரை வந்து அந்த பஸ்ஸை வந்து சுந்தரா டிராவல்ஸ்ன்னு சொல்லி திமுக வந்து சொல்றாங்க. ஆமாப்பா, இல்லை திமுக இல்லை, பர்டிகுலராக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலினே சொன்னார், இந்த சுந்தரா டிராவல்ஸில் ட்ராவல் பண்ணுறாருன்னு தான் சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய தனி விமானம், அது மாதிரி பெரிய பெரிய கோடிக்கணக்கான காரில் நீங்கள் போவீங்க. அந்த காரு பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதலமைச்சரே, உங்களுக்கு முன்னாடியே ஒரு முதலமைச்சராக வந்துட்டார். ஆனால் அவங்க அப்பா முதலமைச்சர் இல்லை, சாதாரண கட்சி தொண்டனாக இருந்து வந்தவர். அவர் பயணிக்கக்கூடிய அதை வந்து சுந்தரா டிராவல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா பஸ்ஸும் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒன்று டயர் கலந்துக்கு போகுது, இன்னொன்று கண்டக்டருக்கு கீழே விழுந்துக்கிறாரு, இப்படிதானே நடக்குது. எதிர்கட்சி தலைவரே அதை குறிப்பிட்டிருந்தார், சொல்லியிருந்தாரு. அப்படின்னா ஏழைகள் பயணம் செய்யக்கூடிய சுந்தரா டிராவல்ஸ் இன்னைக்கு அதிமுக ஏழைகளுக்கான கட்சி, நானும் உங்களில் ஒரு ஏழை தான் அப்படின்றத சொல்றாரு. நீங்க உங்களுக்கு எள்ளி நகையாடுறீங்க, ஆடுங்க. ஆட்சி மாறினதுக்கு பிறகு இதே திரு எடப்பாடி பழனிசாமி உங்களை பத்தி சொல்ல மாட்டார். இல்லை சுந்தரா டிராவல்ஸ் மாறிடுமா, அப்போ புதுமை ஆயிடுமா? மாறாது. அதாவது சுந்தரா டிராவல்ஸ் தான் அவருடைய சுற்றுப்பயணம். நான் முன்னாடியே சுற்றுப்பயணம் போவேன்னு சொன்னார் சார், போறார் சார். ஆனா ஏன் இப்பயே போறீங்கன்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், அவர் போறது ரோட் ஷோன்றீங்க, இப்ப நீங்க மதுரையில பொதுக்குழுக்கு போனீங்கல்ல, நீங்க ஏன் ரோட் ஷோ போனீங்க? பயத்தின் வெளிப்பாடா? யாரு? திமுகவை கேட்கிறேன். அப்ப நீ அது பயந்துட்டீங்களா? இல்லை சார், அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்காக போனாரு. அப்போ மக்கள்லாம் திரண்டு இருக்கும்போது அவர் ரோட் ஷோ நடத்துறாரு, அதுல என்ன தப்பு இருக்கு சார்? சரி, அப்ப பொதுக்குழுக்கு போனீங்களா, ரோட் ஷோ போனீங்களா? ரெண்டுக்குமே தான். ரெண்டுக்குமே தானே. அது மாதிரி தான் எதிர்கட்சி தலைவர் ரெண்டுக்குமே தான் போறாரு. மேனிஃபெஸ்டோ ஒன்றும் ரெடி ஆகலை, அலையன்ஸ் ஒன்றும் இன்னும் செட் ஆகலை. இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுட்டாரா சார்?
அதாவது சார் ரொம்ப பிரச்சனைகளும் வலியும் வேதனைகளும் இருப்பவர்கள் தான் அந்த வழி தெரியும். ஆனால் இங்கே வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு இந்த கட்சியை கபலீகரம் செய்து விடலாம்னு சொல்லி வானத்தில் சில கழுகுகள் பறந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் அவருக்கு தெரியும். அதெல்லாம் எந்த விதத்திலையும் அதிமுகவை எந்த கொம்பனாலும் கிடையாது, எந்த அரசியல் கட்சியினாலும் அதை அழிக்க முடியாது, அழிக்க விட மாட்டார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்று, இந்த எப்போ பார்த்தாலும் அதிமுக பலவீனமாக போச்சு, அது அதிமுக வந்து சித்தாந்தத்தில் தோற்று போச்சு, அதிமுக அதனுடைய கொள்கைகளை பாஜகட்ட அடமானம் வச்சு. எப்போ நீங்கள் போய் அங்கே பாஜகவோட மந்திரி சபையில் இருந்தீங்களே, அப்போல்லாம் அதிமுக அப்படியே சொல்லிச்சு? சொல்லலையே. சரி, அடமானம் வச்சிருச்சு நீங்க சொல்றீங்களே, அடமானம் வச்சதுனால மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாணயம் வெளியிட சொல்லி வெளியிட்டுட்டாங்களா? ஆனா உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவருக்கு வந்து மு க ஸ்டாலின் அவருடைய தந்தை முன்னாள் முதலமைச்சருக்கு நாணயம் வெளியிட்டு விழா பண்ணீங்களே, அப்ப யாரு அடமானம் வச்சிருக்கிறது? ராஜ்நாத் சிங் வச்சு சார் அனுமதி கொடுத்தது அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆனா இவங்க மத்திய கேபினட் அமைச்சரவையே அவங்க தான் அனுமதி கொடுத்தாங்க, நிதித்துறை அமைச்சகம். அவங்க வேணாங்க, எங்களுக்கு இராணுவத்துறை அமைச்சர் தாங்க நாங்க சொல்றதெல்லாம் செய்வாரு அவர். அப்ப மத்திய அமைச்சரையே சூஸ் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா ரகசிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அது உண்மை. அதுதானே சார்? சார் நீங்க சிந்தூர் ஆபரேஷனுக்காக சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க ரஷ்யா மாஸ்கோ போறாங்க, போறதுக்கு முன்னாடி அம்மையார் சீதாராமனை ஏன் பார்த்துட்டு போனீங்க? நிர்மலா சீதாராமனை ஏன் பார்த்துட்டு போனீங்க? அப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்ல. அதுல என்ன சார் டவுட்டு? திரு உதயநிதி ஸ்டாலின் சிங்கப்பூர்ல இருந்து நேர பிரதமர் அலுவலகத்துல போய் பார்த்துட்டு செஸ் ஒலிம்பியாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதை விடுங்க, 1/4 மணி நேரம் தான் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. 45 நிமிஷம் பேசுனீங்களே. எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினாரா? இதே எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசியிருந்தால் காலில் சலங்க கட்டி ஆடி இருக்க மாட்டீங்களா? ஆகவே திமுக போடுறது நாடகம் சார், எந்த நிர்வாகம் இல்லை. 2 செஞ்சிருக்கிறாங்க, அது உண்மை. என்ன? காலை செற்றுண்டி அதிமுக பீரியட்லேயே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நுங்கம்பாக்கத்தில் ஆரம்பித்தாங்க. ஆட்சி திரும்ப வராதனால அது கொண்டு வர முடியாமல் போயிட்டு. ஆனால் பெண்களுக்கான இலவச போக்குவரத்து பேருந்து அதை செஞ்சாங்க. செஞ்சுட்டு ஓசி பஸ்ஸுன்னு சொன்னாங்க. அது மாதிரி பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. ஆனால் நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 46,000 கோடி போக்குவரத்துல வந்து கடன் இருக்குன்னு சொன்னது நீங்க தான், இலவசமா கொடுத்தது நீங்க தான். முரண்பட தெரியல. ஓசின்னு ஏன் சொல்றீங்க? பெண்களை அவமானப்படுத்துறீங்க சார். ஒரு அதிமுகவுடைய ஒரு அனுதாபிங்க முறையிலையும் ஒரு அரசியல் விமர்சகங்கிற முறையிலையும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? 100% வெற்றி பெறும். தமிழ்நாட்டுக்காக அது வெற்றி பெற வேண்டும். அது நடக்கும் சார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, இப்போ நீங்க ஓடிபி கேட்டீங்களே, ஆதார் கார்டு கனெக்ட் பண்ணி சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லுச்சு? கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஓடிபியே கேட்கலங்கிறாங்களா சார்? சார் கோர்ட்ல பொய் சொல்லுவாங்க சார். சட்டமன்றத்திலே பொய் சொன்னவங்க தானே. நாங்கள் வந்தால் நீட்டு ரகசியம் சொன்னீங்க தானே, எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்னீங்க தானே. அந்த செங்கல் மேட்ரு என்னாச்சு? அந்த செங்கல் அவ்வளவுதான், அதோட வச்சுக்கிற வேண்டியதான். அடுத்து ஏதாவது தோத்து போனோம்னா 2031 தூக்கிட்டு வருவாரு. ஆகவே இதையே செங்கலை தூக்கிட்டு போய் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து பிரதமரை பார்க்க போனீங்களா, அந்த ஒத்த செங்கலையாவது தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. என்ன எம்பிட்டு வெயிட் வந்துடாது? சும்மா கம்மியாக தானே வரும். ஒரு செங்கலை வந்து நீங்களா தூக்கிட்டு போறீங்க, உங்க பிஏட்ட சொன்னா எங்க வேணாலும் தூக்கிட்டு வருவாங்க. ஐயா, அந்த எய்ம்ஸ் செங்கல் பாருங்க பிரதமர் அவர்களே, நீங்க இன்னும் பண்ணல. நீங்கள் இந்த லைக்கா நிறுவனம் ஜப்பான்கிட்ட ஒரு இது பண்ணீங்க. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் மத்திய அரசாங்கமே எய்ம்ஸ் ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் வஞ்சனை செய்து ஜப்பான் நிறுவனத்தோட இது பண்ணீங்க. அந்த அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்களேன். சொல்லியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? 9.25 லட்சம் கோடி கடன் வாங்க தெரிந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தேர்தல் அறிக்கை எண், இது வந்து சார்ட்டு சொல்லி ஆகணும், தேர்தல் அறிக்கை எண் 25ல் 2021க்கு முன்னாடி திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, வந்து 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1,25,000. அதிமுக பீரியட்ல. அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில். அப்ப அதிமுக பீரியட்ல 4,68,000 கோடி தான் கடன் இருந்துச்சு. ஏற்கனவே 2010ல் ஆட்சி விட்டு போன திமுக 1 லட்சம் கோடி கடன். ஆகவே 5,68,000 கோடி தான் கடன். ஆனா இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன் வந்துச்சு. எப்படி?
அதை எப்படி அதுக்கு எதுக்கு நீங்க ரகுராம் ராஜன் கமிட்டி போட்டீங்க? அந்த கமிட்டி என்னைக்காவது தலைமைச் செயலகத்துல கூடி இருக்குதா? அந்த கமிட்டி தான் எஸ்டர் சாந்த்ரோ இவங்கெல்லாம் வந்து சொல்லித்தான் நீங்க 9.5 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்களா? இல்லையே. ஆகவே இது எல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு இல்ல மக்கள் நலத்திட்டங்களை செய்யறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்கன்னு நான் எடுத்துக்க வேண்டியது. மக்கள் நலத்திட்டம் செஞ்சிட்டீங்கல்ல? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா ஒவ்வொருத்தருக்கும்? எத்தனை 5 வருஷமா கொடுத்தீங்களா? 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்துக்கு 7000 கோடி ஒதுக்குனீங்களே. அந்த 7000 கோடியில SC/ST ஆணையத்திற்காக வந்த 1500 கோடியை எடுத்துட்டு போய் அந்த 7000 கோடிக்கு போட்டீங்களே, அது ஏன்? அதை ஏன் விசிகாவினுடைய தலைவர் அதை கேட்கலையா? உங்களுக்கு கேட்க பிடிக்கலையா? அடுத்து ஒருவேளை இந்த 7000 கோடி ஒதுக்கிட்டு பெண்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே, ஏன்? அப்ப நீங்க திருச்சியில வந்து சமூக நீதிக்கு கீழே அனைத்து பெண்களுக்கும்னு சொன்னீங்களே, அப்ப அது பொய்யா? 7000 கோடி பொய்யா? எது? இப்ப என்ன பண்றீங்க? அதாவது 50 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணா பெண்களுக்கு தகுதி இல்லை, அரசு ஊழியராக இருந்தா தகுதி இல்லை, அது மாதிரி வருமான வரி கட்டினா தகுதி இல்லை, கனரக வாகனங்கள் வைத்திருந்தா தரமாட்டோம். அப்ப இத்தனை கடுமையான கண்டிஷனை போட்டுட்டு இப்போ வந்துகிட்டு இல்லை, அந்த கண்டிஷனை பூரா நாங்க விட்டுட்டோம், இனிமே எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அப்படி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்கன்னு சொன்னா 2,23 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குதே. மகளிர் எவ்வளவு பேர் இருக்காங்க? மகளிர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் என்று வைத்திருந்தா கூட, ஒரு தாய்மார்னு வச்சா கூட 2,23 லட்சம் பேருக்குள்ள கொடுக்கணும். ஆனா நீங்க 1,15 லட்சம் பேருக்கு தானே இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்க. 1 கோடி பேருக்கு கொடுக்கணும். அப்படின்னா அங்க ஏன் அது ஏன் கம்மி ஆகுது? அப்ப நீங்க எங்கிட்டு பார்த்தாலும் தமிழ்நாட்டுல நினைக்கிறாங்க என்ன செஞ்சாலும் அவங்க ஏத்துக்குருவாங்கன்னு. விடமாட்டோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உங்களை விடமாட்டார். சார், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன்னுடைய போராட்ட குணத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது அந்த கூற்று உண்மையா சார்? இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்ட குணத்தை இழக்கல. ஆனா இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் தேசிய கட்சிகள் ஒரு மாநில கட்சியிடம் தேர்தல் நிதி என்று பெற்றதே இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் பெற்றதுங்கிறீங்களா? பெற்றிருக்கிறாங்க. 25 கோடி நாங்கள் வாங்கியிருக்கோம்னு தேர்தல் ஆணையத்திட்டு போய் அந்த தகவலை நகல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு காசை வாங்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இல்லை, காசை வாங்கிட்டு நம்ம அப்படி தப்பாக பேசிடக்கூடாது. ஒரு தேர்தலுக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னே கூட வச்சுக்கோங்க. அதை இந்த நாட்டில் ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியிடம் ஒரு பணம் வாங்கினதே அது வந்து அதை தான் சார் மாண்புமிகு அசிங்கம் நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி சார், நான் அசிங்கம் சொல்லலை, அது தவறு இல்லையா? அரசியல் பிழை இல்லையா சார்? அதை வச்சுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு இவங்கெல்லாம் அவங்க வெள்ளை போயிட்டாங்க. அதைத்தான் சொல்றாரு. ஆதாரம் இருக்குல்ல. இல்லாத குற்றச்சாட்டை பேச வேண்டும் என்ற அவசியம் அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த கூட்டணி விவகாரத்துல தாவேக்கா வந்து உங்களோட இணையதுக்கு வாய்ப்பு இருக்கா கடைசியா? சார், நாளைக்கு மழை பெய்யுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அரசியலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் இருக்கு சார். அதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 12 கட்சிகள் சார். அந்த 12 கட்சிகளில் எல்லா கட்சிகளுமே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கு சார். அவங்களுடைய லட்சியம் அதுக்காகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு தேர்தலில் நின்றாங்க, தந்தை பெரியாரிடமிருந்து வெளியே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எடுத்த உடனே முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்ற கனவு எல்லாருக்கும் இருக்கு. கரெக்டு. நிலம் இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும். தேர்தல் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருந்தால் தானே நீங்கள் வந்து அந்த எண்ணத்துக்கு நீங்கள் போக முடியும். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு அடிப்படை கட்டமைப்பு திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க, 45% வாக்கு இருக்கு. அதனால நம்ம போய் நின்று இந்த மாதிரி ஏதாவது பொய் புரட்ட சொல்லி சமூக வலைதளங்களை ஊதி பெருசாக்கி, நான் கேட்கிறேன், சமூக வலைதளங்களால ஒரு பனைமரத்தை உருவாக்க முடியுமா? காப்பிடியா ஒரு கிலோ கவுனி அரிசியை சமூக வலைதளங்களால் உருவாக்க முடியுமா? மக்கள் மைண்ட் செட்டை மாத்திரலாமா சார்? மக்கள் மைண்ட் செட்டை மாத்தி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறேன். சோறு கிடையாது. ஒரு 25 கிலோ அரிசி இன்னைக்கு 2000 ரூபாய். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் 1200 ரூபாய். இந்த 800 ரூபாயை எப்படிப்பா சரி கட்டுறதுன்னு யாராவது சமூக வலைதளங்களை சொல்லுங்களேன் பார்ப்போம். இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு தேவையான பால் 3 முறை ஏற்றிருக்காங்க சார். இப்ப ஏன் கேட்கிறேன்னா, அதிமுகவினால்தான் திமுகவை ஆட்சி கட்டில இறக்க முடியும். அதற்கு சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான், அனுபவம் இருக்கிற கட்சி. அதற்காக தாவேகாவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இளைஞர் பட்டாளம் ஏராளமாக இருக்கிறது. ஆனா உங்களை விட அதிக சக்தி வாய்ந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த்
விருத்தாச்சலத்துல போய் நின்றாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. அடுத்து அதிமுகவோட கூட்டணி வச்சாரு, 29 சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. அவர் இன்னும் கடுமையாக இருந்திருந்து உடல் நலத்தை பாதுகாத்திருந்தால், ஊடகங்களை சண்டை போடாம இருந்து சட்டமன்றத்தில் அம்மாவை இப்படி நாக்க துர்த்தாம இருந்திருந்தால் இன்னைக்கு அவர் தான் இந்த நாட்டில் முதலமைச்சர். ஆனால் காலம் அதுக்கு கை கொடுக்கவில்லை. அதனால மீண்டும் அதிமுகவினால தான் அது முடியும். தாவேகாவுக்கு அந்த எண்ணம் இருக்குது, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது உங்களுடைய உரிமையாக இருக்கலாம். ஆனா உங்களால் அது முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்ப முடியக்கூடிய கட்சி அதிமுக தலைமையில் வந்தால் அது சாத்தியம். நீங்க எந்த வேணாலும் எதிர்பாருங்க, அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்வார். நாட்டு மக்களுக்கே நல்லது செய்யற போது கூட்டணி கட்சிக்கு கெட்டதா செஞ்சிருவாரு. ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கீங்க. 100% அதிமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர், அதுல மாற்றமே இல்லை. அது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்கிற நோக்கத்தில் தான் அதிமுகவின் இந்த சுற்றுப்பயணம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதாரண பயிர்ல மழை பெஞ்சா தாய்ப்பால் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் கடைசியாக ஒரு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. டிடிவி தினகரனை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தரப்புல இருந்து காலில் கூட விழுந்துடுறோம், எங்களை எப்படியாவது சேர்த்துக்கோங்கிறாங்க. அது மட்டும் காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறாரு. அது என்ன, அப்படி என்ன வகை சார் அது? அரசியல் கட்சி தலைவர்கள் சிக்கலான கேள்வி கேட்குறீங்க, ஆனாலும் நான் பதில் சொல்லிடுறேன். திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரவே சேராது, காங்கிரஸும் பாஜகவும் ஒன்று சேரவே சேராது. எது நடந்தாலும் அது காலத்தின் கட்டாயமாக இருக்குமே. ஆனால் எது நடந்தாலும் 2026 அதிமுக ஆட்சிக்கு வரணும். இதுதான் அடியேனை போன்ற தொண்டர்கள் மட்டுமல்ல, ஏராளமானவருடைய பொதுமக்களுடைய எண்ணிக்கையாக அவங்க சொல்ற ஒரு பல்ஸ் இதைத்தான் சொல்லுதுன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லாம் சொல்றவங்க என்னன்னா, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் வரக்கூடிய தேர்தலில் திமுகவை பலமாக எதிர்த்து போராட முடியும். இது கட்சிக்குள்ளே சில குளறுபாடுகள் இருந்ததுன்னா அது கட்சியினுடைய வாக்குகளை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் நேற்று பேட்டி கொடுக்கும்போது கூட துணை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி டிடிவி தினகரன் வந்தால் ஏற்றுக்குவீங்களான்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. ஆனால் ஓபிஎஸ் சொல்லும்போது அது காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறாரு. அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? 2ஆம் உலக போரில் சர்ச்சில்கிட்ட இப்படித்தான் கேட்டாங்க, என்ன எப்படிப்பா நீ லண்டனை வழி நடத்த போகிற, நீயே ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்த, நீ என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்டது, லண்டன் வில் டேக் இட் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஏடிஎம்கேனுடைய ஜெனரல் செக்ரட்டரி வில் டேக் இட், அப்படி தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார், நன்றி.